ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு vlog ஷேர் பண்ணி. இன்றைக்கி இந்த vlog-ஐ ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சென்னையிலேருந்து நேட்டிவ் வந்து 1 மாதம் முடிஞ்சே போச்சு. எப்படி ஓடிச்சுனே தெரியல. அந்த அளவுக்கு சுவாரஸ்யங்களும் கொஞ்சம் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் நிறைஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். அப்படி இந்த மே மாதம் எனக்கு கொடுத்த சில அனுபவங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போச்சுலையும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வீடு தேடுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு தான் வீடு தேட ஆரம்பித்தோம். நான் பிறந்து வளர்ந்தது சொந்த வீடாக இருந்ததுனால எங்களுக்கு வாடகை வீடை தேடி அலைகிற வேலை இல்லை. அதே மாதிரி சென்னையில் ஒரு 13 வருஷம் வாழ்ந்த போதும் இந்த வாடகை வீட்டுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப அலைஞ்சது கிடையாது. நம்மளுக்கு சென்னையில் வந்து ஆன்லைனில் நம்ம பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருந்ததுனால வீடு தேடி அலைகிறது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே வந்தப்புறம் வீடு தேடி அலையும் போச்சில் நான் பட்ட கஷ்டங்கள் வேறு மாதிரி இருந்தது. எப்போதுமே கடவுள் நமக்கு சோதனை கொடுக்கறது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம சில பாடங்களை கற்றுக்கிறங்கிறதுக்காக தான். அப்படி தான் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை கடந்து வந்திருக்கேன். இப்படி நேட்டிவில் எங்களோட வீடை தேடி நான் அலைய மோச்சிலையும் சில பாடங்களை கற்றுக்கிட்டேன். அது உண்மையாகவே என்னோடய வாழ்க்கைக்கு, வருங்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதா நான் நம்புகிறேன். இப்படி வீடு தேடி அலையும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படின்னா, நான் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வர போச்சுலையும் சரி, இல்லை நான் இடப்பட்ட நேரத்தில் எங்கள் சொந்த ஊருக்கு வர போச்சுல நான் இந்த அளவுக்கு ஊர் சுற்றி பார்த்தது கிடையாது. அதை என்ன விஷயத்துக்காக வர்றோமோ அதை மட்டும் முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பிடுவோம். ஆனால் இந்த வீடு தேடி ஒவ்வொரு தெருவாக நாங்கள் அலையும் போச்சுலையும் நான் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே எங்கள் ஊருக்கு வந்து சுற்றி வந்தது எல்லாமே அடைக்கி அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச பொண்ணு. அதனால் இப்போ எனக்கு ஒவ்வொரு தெருவையும் சின்ன வயசில் பழகினது அதெல்லாம் பார்க்கும் போதுல எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த அளவுக்கு எங்கள் ஊர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எதெல்லாம் காடு மாதிரி இருந்ததோ அது எல்லாமே வீடுகளால் நிரம்பி இருக்குது. அவ்வளோ வளர்ச்சி. அதை பார்க்கும் போதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி ஊரை சுற்றி அந்த ஊரை பற்றி தெரியறதுக்காக கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் இப்படி வீடு தேடி அலைகிறதுன்னு கூட சொல்லலாம். பொதுவாக நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி எப்பெல்லாம் எங்களுக்கு மனம் தளருதோ, வாழ்க்கையில் சில சோதனைகள் வருதோ, அப்போ எல்லாம் நாங்கள் போய் சரணடைகிறது கடவுள்கிட்ட தான். ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம கூட கடவுள் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கிற அந்த நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக எந்த சோதனை வர மோச்சிலையும் கோயிலுக்கு போயிடுவோம். அப்படி கொஞ்சம் வீடு தேடி அலையும் மோச்சில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கு நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 1/2 hour ட்ராவலில் போனது தான் வானமாமலை பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த ஸ்தலம் வந்து திவ்ய தேசங்கள்லேயும் ஒன்று. இவ்வளோ நாள்லாம் எனக்கு இந்த அளவுக்குலாம் டீட்டெயிலெல்லாம் தெரியாது. எப்போ நான் பெருமாளோட பக்தியாக ஆனேனோ சென்னையில் ஓரளவுக்கு எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு தான் அந்த திவ்ய தேசங்கள்லாம் என்னெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அப்படி பார்க்கும்போதுல எங்கள் ஊர் பக்கத்துலேயே இந்த திவ்ய தேசம் இருந்திருக்கு. இதோட அருமை தெரியாமல் தான் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். பரவாயில்லை, இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பெருமாள் அனுக்கிரகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போதுல ஒரு வகையில் சந்தோஷம்தான். உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த கோயிலெலாம் பார்க்க வேண்டிய கோயில். ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ நேர்த்தியாக எப்படி தான் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் யோசித்து கட்டினாங்களோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு தான் அந்த கோயிலோட அழகு இருந்தது. இந்த கோயில் ரொம்ப பெருசு. இதில் உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம்னு 2 இருக்குது. உள்பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட 6 நிமிஷம். ஓரளவு கொஞ்சம் நம்ம வேகமாக நடந்தாலே 6 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெருதுன்னு. இதில் வெளிப்பிரகாரமும் இருக்குது. நான் முதல்ல காமிச்சதே வெளிப்பிரகாரம், அப்புறம் இப்போ காமிக்கிறது உள்பிரகாரம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோயில். பிரகாரங்களை சுற்றி வர்ற ஒவ்வொரு பாதையிலையும் செடிகளும் மரங்களுமா அப்படி பார்க்குறக்கும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த மரத்தில் இருந்த பறவைகளோட சத்தம், குயில் சத்தமும் கிளி சத்தமும் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருந்தது. நம்ம நடக்கும் போச்சில் அந்த நம்ம வேண்டுதலோடு நடக்கும் போச்சில் அந்த கிளிகள் சத்தம் குயில் சத்தம்லாம் உண்மையாக அதுக்கு அப்படி இசையமைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அங்கே போயிட்டு வந்தப்புறம்.
திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க யாராவது என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்து இந்த கோயிலுக்கு இன்னும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. வாழ்நாளில் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் ஒரு பாக்கியம்னே சொல்வேனா. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான, அதே சமயம் இங்கே உள்ள பெருமாள் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்தவங்களாம். இது இந்த கோயிலுக்கே உள்ள தனி சிறப்பு. அதே மாதிரி அந்த பெருமாளுக்கு வந்து டெய்லி எண்ணெயால் தான் திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அந்த எண்ணெயை வந்து நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம தேவையான அளவு லிட்டர் கணக்குலேயோ இல்லை மில்லி லிட்டர் கணக்குலேயோ நம்ம வாங்கி வந்து வீட்டில் இது பயன்படுத்திக்கலாம். அது வந்து நோய் தீர்க்கும் ஒரு மருந்து மாதிரி அந்த எண்ணெயை பயன்படுத்த சொன்னாங்க. ஏன்னா அது பெருமாளோட திருமேனியில் பட்டு வர்றதுனால தீராத நோய்கள் கூட தீரும்னு. நாங்களும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். என் வீட்டுக்காருக்கு கையில் ஃப்ராக்சர்னால் கடவுளை கொடுத்த பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்து அவங்களும் டெய்லி போட்டுட்ருக்காங்க. இவ்வளவு அழகான ஒரு புண்ணிய ஸ்தலத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் ஊர் கிளம்புறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கும் வந்தாச்சு. இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் வந்து நாங்குநேரின்னு ஒரு ஊரில். இது வந்து திசைன்விளைக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் இருக்குன்னே சொல்லலாம். திருநெல்வேலிக்கு திசைன்விளையிலேருந்து போகிறதா இருந்தால் இந்த நாங்குநேரி ஊரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பஸ் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கிற ஊர். சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தது கையோட வீடு தேடுற பணியையும் தொடர்ந்துட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் பார்க்கணும் தானே, அதையும் ஓரளவுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி அந்த வேலையும் கையோட முடிச்சிட்டோம். என்னோட ராசியாக என்னவோ தெரியல, நான் ஊருக்கு வந்த நாள்லேருந்து ஒரே கூறாப்பா, அப்பப்போ மழை பெய்கிறதும் அப்படிமா தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னே சொன்னாங்க. நான் வந்து ஒரு 2-3 நாள்லாம் நல்லா வெயில் அடிக்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வாரமாக நல்ல மழை தான். அந்த மழையோடு தான் எல்லா ஃபங்க்ஷனும், வீடு தேடி அலைகிறது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து முடித்தோம். நான் சென்னையில் இருக்கும்போது மிஸ் பண்ணதில் ஒன்றுனா இந்த ஃபங்க்ஷன் தான். அதுவும் இந்த சொந்தக்காரவங்க வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் வரும்போதுலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அட்டன் பண்ண முடியாது. எனக்கு இந்த சொந்தங்களோட ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம மாதம் மாதம் வந்துட்டு இருக்க முடியாது. அதனால் ரொம்ப முக்கியமானதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் வருவாங்க. ரொம்ப ஃபேமிலியில் நெருக்கமான அப்படி தான் ஃபேமிலியோடு வர்றது. ஆனால் ஊருக்கு வந்த அப்புறம் சொக்காரங்க கல்யாணம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா கல்யாணத்துலேயும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அட்டன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அப்படி தங்கச்சிங்களோட ஊருக்காரங்களோட உறவுகளோட வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ண போச்சுலாம் ஒரு அளவில்லாத சந்தோஷம். பிள்ளைங்களுக்கும் தனியாக நம்ம போய் அட்டன் பண்ணுறக்கும் உறவுகளோட அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்களோட அட்டன் பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு தனி குஷியோட சந்தோஷமாக இருந்தது. சில விஷயங்களால் நம்ம மனசு வருத்தத்தில் இருந்தாலும் இது போல் சில நிகழ்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குறங்கிறது யாரும் மறக்க முடியாத உண்மை தான். ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போதுல எல்லாரோட சேர்ந்து கொண்டாடுறது, எல்லாரோட சேர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பாக்கியம்தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் கடந்த இந்த மே மாதம் எனக்கு நிறைய அனுபவங்களை வந்து கொடுத்துருக்கு. இதில் சந்தோஷமும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு. எது எப்படியோ எல்லாத்தையும் கடந்து ஜூன் மாதத்துக்கு வந்தாச்சு. மே மாதத்தை நல்லபடியாக கடந்தாச்சுங்கிறத நினைக்கிற மூச்சிலேயே ஒரு வித உற்சாகம் பறக்க தான் செய்யுது. சென்னையில் இருக்கிற வரை எங்கே ட்ராவல் பண்ணாலும் 2 வீலரில் தான். பஸ்ஸில் போகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இங்கே எல்லாமே பஸ் ட்ராவல் தான். ஆனால் ஏனோ ரொம்ப ரம்மியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திருநெல்வேலி சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். திருநெல்வேலிக்கே உள்ள ஒரு தனி சிறப்புனா ஐவகை நிலங்களும் இங்கே ஒரு சேர இருக்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோங்கிறதே எங்களுக்கு பெருமை தான். எங்கள் ஊர் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய ஊர். பேரூராட்சியாக இருக்கிற எங்கள் ஊர் நகராட்சியாக மாறுறதுக்கு இருக்குது. இவ்வளோந்தான் நம்ம திருமணம் முடிஞ்சு போகிற ஊர். எல்லா வசதிகளோடு இருந்தாலும் நாம் பிறந்து வளர்ந்த ஊரில் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது எங்களுக்கே உள்ள தனி சிறப்புன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் சில பேர் இருக்காங்க, நாம் பிறந்து வளர்ந்த ஊரை கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஊருன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு. அதாவது கணவனோட ஊரை தான் எங்கள் ஊருன்னும், நாம் பிறந்து வளர்ந்த ஊரை வந்து அம்மா ஊருன்னு சொல்லுவாங்க. தான் பெண்களுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இனிஷியல்லேருந்து பிறந்த ஊர்லேருந்து அத்தனையும் மாற்றப்படுதுங்கிறது எனக்கு புரியலை. ஒரே ஒரு விஷயத்துக்கு வேணால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளை பெற்றவங்கள எங்களோட அம்மா அப்பான்னு சொல்ல விட்டாங்களேன்னு. இவ்வளோ விஷயங்களை டீப்பாக பேசுகிறதுக்கு காரணம் சில பேர் கேட்கலாம், எங்கள் ஊர்னு சொல்கிறீங்களே, அது நீங்கள் பிறந்த ஊரா இல்லை திருமணம் முடிஞ்சு போன ஊரான்னு டவுட்டாக இருக்கும்.
இப்போதைக்கு நான் சொல்கிற எங்கள் ஊருங்கிறது நான் பிறந்து வளர்ந்த எங்கள் அம்மா ஊர். என்னோடய கணவர் ஊர் வந்து ஒரு குக்கிராமம். என்னோட கணவரோட ஊரை பற்றி பேசும்போதுல நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிப்போம். அதனால் எனக்கு அதில் எதுவும் பெருசாக வித்தியாசங்கள் தெரியலை. சரி, இப்போ கொஞ்சம் விலாகுக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சென்னையில் இருக்கிற வர ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நாங்கள் நரசிம்மரை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவோம். முடியலைனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வந்துடுவோம். இப்படி தான் எங்களோட சென்னை ரொட்டீன் இருந்தது. ஆனால் நேட்டிவ் வந்த அப்புறம் ஓரளவுக்கு ரொட்டீன் எல்லாமே மாறி போயிட்டுன்னு ஆல்ரெடி நான் சொன்னது தான். இன்னுமே எனக்கு பழைய ரொட்டீன் இன்னும் செட் ஆகலை. இன்னும் எங்களுக்குன்னு ஒரு வீடு, பால் காய்ச்சி அதில் குடியேறி வாழ்க்கை தொடங்க மோச்சில் தான் எங்களோட ரொட்டீன் நேட்டிவில் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். இப்போதைக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஏதாவது ஒரு கோயிலில் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறோம். கோயிலுக்கு போயிட்டு வர்றதான் எங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொஞ்சமாவது கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். சென்னையில் இருக்கிற வர மனசுக்கு ஏதாவது நிம்மதி இல்லாமல் சஞ்சலமாக இருந்ததுன்னா உடனே செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் போய் நரசிம்மரை தரிசிச்சுட்டு வந்துடுவோம். ஊருக்கு வந்ததுலேருந்து நரசிம்மரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. மனசுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் என் கணவர்கிட்ட சொல்லி இங்கே பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருந்தால் போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போச்சில் தான் இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை, கூகுளில் போட்டு பார்ப்போம் ஏதாவது இருக்குதான்னு. அப்படி தேடி பிடிச்ச கோயில் தான் கீழப்பாவூருங்கிற இடத்துல இருக்கிற நரசிம்மர் கோயில். போகிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பிடிச்சிது. கூகுளில் போட மோசில் என்னவோ காமிச்சது 2 மணி நேரம் தான். என்ன கணக்கில் பார்த்தனோ எனக்கே தெரியல. எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சம் 1.5 மணி நேரம். அதே சம அளவு தூரம் திருநெல்வேலியிலேருந்து இந்த கீழப்பாவூருங்கிற இடத்துக்கு ஆகும்னு வண்டியில் ஏறின பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் ரீச் ஆகும் மோசில் முழுசாக 3.5 மணி நேரம் முடிஞ்சு தான் நாங்கள் கோயிலில் போய் ரீச்சே ஆகணும். போகிற இடங்கள் எல்லாமே களைப்பு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு இயற்கை எழில் வாய்ந்த ரம்மியமான காட்சி தான் கிடச்சிட்டு இருந்தது. அதனால் ட்ராவல் பண்ணதோட களைப்பு எதுவும் தெரியாமல் கோயிலை போய் நல்லபடியாக அடைஞ்சிட்டோம். அங்கே போட்ட கணக்குக்கு அதிகமான நேரம் ஆனதுனால கோயில் நட திறந்திருக்குமா இல்லையாங்கிற ஒரு சின்ன பயத்தோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கூகுளில் கோயிலை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கும் போச்சில் க்ளோசிங் டைம் வந்து 11:30 போட்டிருந்தாங்க. நாங்கள் கீழப்பாவூரை அடையிறதுக்கே 11:30 தாண்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகணும்னு சொன்னாங்க. கோயிலை ரீச் ஆகும் போச்சில் கிட்டத்தட்ட 11:50 12 கிட்ட நெருங்கிட்டு கோயில் நட திறந்திருக்குமா மூடியிருக்காங்கிற ஒரு பெரிய பயத்தோடு தான் உள்ளே என்ட்ரு ஆனோம். ஆனால் நரசிம்மரை கூப்பிட்ட பிறகு எனக்கு காட்சி கொடுக்காம நரசிம்மரை என்ன ஏமாற்றுவாங்களா? பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் போய் தரிசனம் பார்த்து திரும்பியும் கோயில் நட சாத்தினாங்க. அங்கே ஏதோ ஒரு யாகத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து அங்கே உள்ள ஐயர் மாதிரி செஞ்சிட்டு இருந்தனால கோயில் நட வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே சாத்தாமல் வச்சுருந்துருக்காங்க. ஏதோ பெருமாள் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினச்சதுனால அவரை என்னால் தரிசிக்க முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். நான் எந்த கடவுளையும் அவங்களோட அனுக்கிரகம் இல்லாமல் கண்டிப்பாக அவங்கள தரிசிக்க முடியாதுங்கிறது என்னோட பெரிய பெரிய நம்பிக்கை. எந்த கோயிலுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் அந்த சாமி நினைக்கணுமா நாம் அங்கே வரணும்னு. அப்படி நரசிம்மர் என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நரசிம்மரை தான் நான் என் அப்பா ஸ்தானத்தில் வச்சு வழிபடுற தெய்வம்னு என்னோடய சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த கோயிலோட தல வரலாறில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியங்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு கோயில்னே சொல்லலாம். இங்கே உள்ள நரசிம்மரும் சுயம்புமூர்த்தியாக உருவானவங்க. நரசிம்மர் இங்கே வந்த அப்புறம் இந்த ஊரை சுற்றி சிங்கத்தோட கர்ஜனை குரல் கேட்டுக்கிட்டே இருந்ததாகவும் அதுக்காக பெருமாளோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் தான் நீங்கள் பார்க்குறது. இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்த கோயில் இந்த கோயில். நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலை பார்க்குறதுக்கு சாமியை தரிசிக்கிறதுக்கு முடிஞ்சதே என்னோட சௌபாக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கோயில் அமைஞ்சிருக்க இடமே ரொம்ப வித்தியாசமாக ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்க மாதிரி, வீடுகள்லாம் எதுவுமே இல்லை. ஒரு தோப்புக்குள்ளே கோயில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். தென்னை மரத்தோட சிலு சிலுன்னு காற்று அப்படின்னு எல்லாமே இந்த கோயில் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு மனசு எல்லாம் லேசாகி ரொம்ப சந்தோஷமாக கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு எங்களோட பயணத்தை ஊர் பக்கம் திருப்பி வந்தாச்சு.
கோயிலுக்கு போயிட்டு வரமோச்சில் தான் தெரிஞ்சுது எங்கள் ஊர் மட்டும் இல்லை, திருநெல்வேலி கூட ரொம்ப நவீன முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. எப்போதுமே மாறாத ஒன்று மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு. அது நம்மளோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்விடத்துக்கும் பொருந்துது. நம்ம பார்க்குற மாதிரியே எல்லாமே இருந்துறது இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாப்புல, சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போதில் நம்ம மனசில் நிறுத்தக்கூடிய ஒன்றே ஒன்று, நம்ம வாழ்க்கையில் அடையிற சந்தோஷமாக இருந்தாலும் சரி, படுற கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்குங்கிறத நம்ம நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து ஊர் பக்கம் வந்து செட்டில் ஆக போகிறோன்னு கேள்விப்பட்ட உடனேயே எங்களை சுற்றி உள்ளவங்க, ரிலேட்டிவ் எல்லாருமே சொன்னது, எப்படி சிட்டியிலேருந்து ஊரில் போய் வாழ போகிறீங்க, அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக நிறைய பேர் கேட்டாங்க. சிட்டியிலேருந்து ஊரில் வந்து செட்டில் ஆகிறவங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய கேள்வி தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கான விடை ஒன்றே ஒன்று தான். நாம் எங்கே வாழுறோங்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ போகிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். இதைத்தான் மனம் கொண்டது தான் மாளிகைன்னு சொல்லுவாங்க. நாம் வாழ்கிறது குடிசையாக இருந்தாலும் சரி, மாளிகையாக இருந்தாலும் சரி, அதை நாம் எப்படி ஏற்றுக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட சந்தோஷம் அடங்கியிருக்கு. இந்த விஷயத்தில் கடவுள் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நினச்சதை விட பல மடங்கு எங்கள் ஊரில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் ஃப்யூச்சரில் யாரும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு எங்களை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோட லக்ஷ்மி ஹோமோட பயணம் இனிமேல் நெட்டிவ்லேருந்து தொடங்க இருக்குது. இனி வர்ற விலாக் எல்லாமே என்னோட ரொட்டீனோட உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்க இருக்கிறேன். உங்களோட ஆதரவை எனக்கு இதே போலே கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த லக்ஷ்மி ஹோமோட பயணம் தொடரும். இந்த மே மாதம் முழுவதும் பலவிதமான தேடுதல்களோட பயணத்தோடையே நிறைவடைஞ்சிட்டு, இனி வர ஜூன் மாதம் என்னோட ரொட்டீனையும் நேட்டிவில் இருக்கிற சிறப்பு அம்சங்களையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துடலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இணைஞ்சிருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.